சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. முதலில் யார் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ்? உணவுத்துறையை சேர்ந்த பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த ரங்கராஜும் பிரபலமான சமையல் கலை நிபுணராக அறியப்படுகிறார். அதையும் தாண்டி மெஹந்தி சர்க்கஸ் எனும் திரைப்படத்தின் மூலம் தனது நடிகர் பயணத்தை தொடங்கினார். அதைத் தொடர்ந்து கெசினோ, மிஸ் மேகி, பெண்குயின் ஆகிய படங்களிலும் நடித்துள்ளார். தற்போது பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சமையல் நிகழ்ச்சியில் நடுவராக பணியாற்றி வருகிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் வெகுஜன மக்களிடையே மிகவும் பிரபலமானவராக மாதம்பட்டி ரங்கராஜ் உருவெடுத்துள்ளார். இது போக தமிழ்நாட்டின் மிகவும் செல்வாக்கு மிக்க நபர்களின் வீடுகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மாதம்பட்டி ரங்கராஜின் உணவு வகைகள் தான் விருந்தினரை ஆச்சரியமடை செய்கிறது. அதே போல யார் இந்த ஜாய் கிறிஸ்டல்டா? ஜில்லா, வேலைக்காரன், மெர்சல் போன்ற படங்களில் ஃபேஷன் டிசைனராக பணியாற்றியவர் ஜாய் கிறிஸ்டல்டா. இவர் 2018 இயக்குனர் ஜே பெட்ரிக்கை திருமணம் செய்து அதன் பின்னர் 2023 பிரிந்துவிட்டதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இவருக்கும் பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே திருமணமான நிலையில் ஜாய் கிறிஸ்டல்டாவுடன் இரண்டாவது திருமணம் ஆனது. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மூலம் தான் கர்ப்பம் அடைந்திருப்பதாகவும் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி விட்டதாக சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்த தொடங்கியிருக்கின்றனர். அந்த விசாரணைக்கு பிறகு மிக விரைவில் மாதம்பட்டி ரங்கராஜிடமும் காவல்துறையினர் விசாரிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை செய்கையில் அவர் தரப்பு விஷயங்களை அவர் எடுத்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, மாதம்பட்டி ரங்கராஜின் முதல் மனைவியான ஸ்ருதியின் அமைதி இன்று வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் ஜாய் கிறிஸ்டல்டா நேற்று முன்தினம் தனது சமூக வலைதள பக்கத்தில் பரபரப்பு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது: ஒருத்தன் குற்ற உணர்ச்சியே இல்லாம அலைகிறான், பெருமையாக தலையை எழுப்பிக்கிட்டு நடக்கிறான். நீ உன்னை உத்தமன் போல் காட்டிக்கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறாய். உன்னை போன்ற மனிதாபிமானம் இல்லாத ஒருவனை யாரும் பார்த்திருக்க முடியாது. நீங்க ஓடினாலும் சரி, ஒளிந்தாலும் சரி, கருவில் இருக்கும் உன் குழந்தையின் சாபம் உன்னை நேராகவே தொடரும். ஒரு நாளும் உன்னை விட்டு போகாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையே தன்னை பற்றி அவதூறான வீடியோக்கள், புகைப்படங்கள் வெளியிடப்படுவதால் தன்னுடைய நிறுவனத்திற்கு கோடி கணக்கில் இழப்பீடு ஏற்பட்டிருப்பதாகவும் அந்த வீடியோக்களையும் புகைப்படங்களையும் டெலீட் செய்ய உத்தரவிடுமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ். ஆனால் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் தொடர்ந்து மாதம்பட்டி தொடர்பான வீடியோக்களையும் போட்டோக்களையும் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார் ஜாய் கிறிஸ்டல்டா. அவர் வெளியிட்ட வீடியோக்களை பார்த்து குக் வித் கோமாளி குரேஷி கூட ரங்கராஜை கிண்டல் செய்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது மட்டுமின்றி கடந்த வாரத்தில் கூட தனக்கு பெண் குழந்தை பிறந்தால் ராக ரங்கராஜ் என்ற பெயர் வைப்பேன் என்றும், ரங்கராஜ் விட்டுட்டு போனாலும் குழந்தைக்கு தான் என்றும் துணையாக இருப்பேன் என்றும் ஜாய் கூறியிருந்தது நினைவு கூறத்தக்கது. இந்த நிலையில் தனக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிக்க கூடாது என மாதம்பட்டி ரங்கராஜ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை முதன்மை நீதிபதி என் செந்தில்குமார் முன் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் மாதம்பட்டி ரங்கராஜை மணந்ததாக கூறும் கிறிஸ்டல்டா, மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக அவதூறான செய்திகளை உருவாக்குவது, எழுவது, அச்சிடுவது, ஒளிபரப்புவது, விநியோகிப்பது, பதிவிடுவது, பரப்புவது போன்ற செயல்களில் ஈடுபட தடை விதிக்க வேண்டும். ரங்கராஜின் தனிப்பட்ட குணம், தனிப்பட்ட வாழ்க்கை, அவரின் பிசினஸ் மற்றும் பொழுதுபோக்கு துறைகளில் அவரது வாழ்க்கை மற்றும் நற்பெயருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவதூறு விளைவிக்கும் எந்த ஒரு வீடியோ, ரீல்ஸ், புகைப்படங்கள், தலைப்புகள் அல்லது ஆடியோ காட்சிகளை பதிவிடுவதில் இருந்து அவர் தடுக்கப்பட வேண்டும் என்று ரங்கராஜ் வலியுறுத்தியுள்ளார். இதைத் தொடர்ந்து மேலும் கிறிஸ்டல்டா ஜூலை 26, ஜூலை 30, ஆகஸ்ட் 19 மற்றும் ஆகஸ்ட் 30 அன்று இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மாதம்பட்டிக்கு எதிராக பதிவிடப்பட்ட அவதூறு உள்ளடக்கங்களை நீக்கவும், மாதம்பட்டி ஹேஷ்டேக்களை நீக்கவும் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க கோரியுள்ளார். இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாய் கிறிஸ்டல்டாவின் உறவு குறித்து மாதம்பட்டி ரங்கராஜ் மறுக்காத நிலையில் இந்த வழக்கை அக்டோபர் 22 ஒத்திவைத்துள்ளார். மேலும் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் குறித்து கருத்துக்கள் தெரிவிக்க ஜாய் கிறிஸ்டல்டாவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம்.